இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இசை எவ்வளவு பெரிதோ. வணக்கம். என்னை பார்த்து கொண்டிருக்கிற என்னன்னா, நான் தெரியும், என் பேரெல்லாம் சொல்லி நான் அறிமுகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இல்லை. உங்களுக்கே தெரியும், கங்கை அமரன் அப்படிங்கிற பேரில் இத்தனை வருஷமாக சுற்றிட்டு இருக்கோம் சினிமாவில். எவ்வளோ பார்த்தாச்சு, நல்லதையும் பார்த்தாச்சு, கெட்டதையும் பார்த்தாச்சு, மோசமானதையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அது நான் இன்றைக்கி பேசுறதுக்கு காரணம், நேற்றோ முந்தா நாளோ ஒரு பெரிய கவிஞர், அவருக்கு வைரமுத்து அவர்கள் எங்களால் வளர்ந்தவர், எங்களால் தூக்கி விடப்பட்டவர், எங்களால் லிஃப்ட்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுதினவர், பொன்மாலை பொழுதுன்னு எழுதினவர். அவர் வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்து சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும். நன்றி, என்ன தான் சண்டை வந்தாலும் என்ன தான் வந்தாலும் ஒரு நன்றி. நம்ம வாழ வசதி இவங்க நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு கிடச்சிருக்காது, இந்த பேர் கிடச்சிருக்காது. பாரதிராஜா இல்லைன்னா நம்ம கிடச்சிருக்காது. பாரதிராஜா போய் சொல்லலைன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார். அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துருந்தா இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா வாழ்வு இன்றைக்கி அவர் வாழக்கூடிய காரணம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா, அவர் கிடைச்ச பேர் எல்லாமே நம்ம நினச்சி பார்த்தோம்னா, இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்றும் நல்லா இல்லையா, நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் கம்போசிங் அப்படின்னு சொல்லிட்டுருந்தோன்னா அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும். ஒன்றும் வந்திருக்காது. ஆனால் அவர் நல்லா எழுதினாருங்கிறத மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு இளையராஜா அவர்கள் பொன்மாலை பொழுது பாடலை வாங்கி நல்லா இருக்கியா, நல்ல கஷ்டமாக. நான் கூட அந்த பாட்டு எழுதும்போது இருந்தேன் பக்கத்தில். நான் என்ன எழுத போகிறாரு, நானும் சில வார்த்தைகள்லாம் திங்க் பண்ணுவேன். அப்போ இவர் பொன்மாலை பொழுது எழுதணுன்னு எனக்கு நானும் சேர்ந்து தான் கைதட்டிட்டு உட்காந்து ரசிச்சுட்ருக்கோம், உட்காந்து பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ திறமை உள்ளவர் தான், நிச்சயமாக திறமை உள்ளவர் தான். அது என்னவோ தெரியல, அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் தலைக்கேறி போச்சு. இதே கர்வம் இளையராஜா கண்டினியூவாக எழுதிட்டு இருந்தாருன்னா வந்திருக்காது. ஏன்னா அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ரசிச்சுருப்போம். பாரு ரெண்டுகளை இதை பேசிட முடியாத பாட்டுக்கு உடம்பு சரியில்லாம வந்தபோது அமர் சும்மா இருக்கான்ல, அவரை சேர்ந்து சரணத்தை எழுதி சொல்லு அப்படின்றார். அந்த அளவுக்கு மனசு திறந்த மனசாக எல்லோரும் சேர்ந்து இருக்கணும் அப்படி சொல்லி நினைக்கக்கூடிய ஆட்கள் இருந்த இந்த சினிமா உலகத்தில் நான் ஒட்டம்தான் அப்படின்னு கவி பேரரசு என்று பட்டத்தை வாங்கி கொண்டு நல்ல எங்கெங்கே போய் எந்தெந்த நேரத்தில் ஜாலரா அடிக்கணுமோ அதெல்லாம் அடித்து நல்ல வசதியாக இருக்கிறீங்க, சந்தோஷம். குழந்தைகளும் புத்திசாலித்தனமாக இருக்குது, உங்களை விட புத்திசாலித்தனமாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எப்படி கெட்டது இருந்தாலும் நல்லவைகளையும் பாராட்டி ஆகணும். குழந்தைகளும் நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க, அறிவுபூர்வமாக வளர்ந்துட்டுருக்காங்க. அதனால் அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு, இனிமேல் வைரமுத்து அவர்களே மரியாதை தான் பேசிகிட்ருக்கேன். இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும். அது நான் என்னன்னு சொல்ல முடியாது. ஆகையால் உங்கள் பேச்சை இத்துடன் நிறுத்தி கொள்ளுங்கள். நன்றியெல்லாம் கிடையாது, நன்றியெல்லாம் சொல்கிறதெல்லாம் வழக்கம் கிடையாது. ஆகையால் வாயை பொத்திக்கிட்டு இளையராஜா பற்றி மட்டும் பேசாமல் உங்கள் வேலையை அவர் எப்படி தனியாக அவர் பார்த்துட்டு திடுறாரோ அது மாதிரி உங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு புத்தகம் போட்டுக்கிட்டு அந்த புஸ்தகத்தை எனக்கு 200 புஸ்தகம் வாங்கினா தான் வருவேன், அது நான் 500 புஸ்தகம் வாங்கினா தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் புத்தகத்தை விட்டு சம்பாரித்து நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன குறைச்சல்? கலைஞர் கொடுத்த இடம் இருக்குது, அருமையான இடம், நல்லா வீடு கட்டிட்டு நல்லா ஜம்முன்னு இருக்குங்க, அரசியல் ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஆகவே நீங்கள் பிழைச்சிக்குவீங்க, உங்கள்ட்ட புத்திக்கு நீங்கள் பிழைச்சிக்குவீங்க. ஆகையால் இனிமேல் திரைப்படங்களுக்கு இளையராஜாவிடம் எழுத முடியாது என்பதை இது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மற்றவர்களையும் என்ன செய்கிறார்கள் அவர் அவாய்ட் பண்ண சொல்லலை. நான் பிடித்தவர்களுக்கு எழுதட்டும். ஆனால் இளையராஜாவை பற்றி குற்றம் சொன்னால் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்றைக்கி எடுத்து பாருங்களேன், நைட்டு பாருங்களேன், எல்லாம் இளையராஜா பாட்டாக யூடியூப்பில் போயிட்டுருக்கோம். ஒருத்தர் அதை கேட்டு தான் போவாங்க. காரில் போகிறவங்க இளையராஜா பாட்டாக தான் கேட்டிருப்பாங்க. அதில் உங்கள் பாட்டும் வருது, என் பாட்டும் வருது, எல்லார் பாட்டும் வருது. ஆகவே அவரால் தான் நாம் பிழைத்தோம், அவரால் தான் பெயர் வாங்கினோம், அவரால் தான் இவ்வளோ உயர்ந்து இருக்கிறோம், இத்தனை கட்டடங்களை கட்டியிருக்கிறோம். ஆகவே அந்த மகானை ஒரு தவறான வார்த்தைகளை கூட சொல்லி நீங்கள் திட்டக்கூடாது என்பதை இதன் மூலமாக அறிவிக்கிறேன். உங்களுடைய மௌனம்
எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. உங்களது பார்வை, என்னை நோக்கி குவிந்திருக்கிற உங்கள் கண்கள் என்னை பேசச் சொல்கின்றன. உங்கள் செவிகள் என் பக்கமே திரும்பி இருக்கின்றன. உங்கள் தலைகள் படமெடுத்தாடும் பாம்பு போல என்னையே பார்த்து கொண்டிருக்கின்றன. உங்களை பார்க்கும் போது மகிழ்ச்சிதான். ஆனால் நண்பர்களே, இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது. மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது. ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர். இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு. ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும், சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. பாட்டுக்கு பெயர் வைப்பது யார்? ஒரு குழந்தை பிறந்தது. இவங்க பிறந்து ஒரு 20 நாட்கள்ல பெயர் வைத்தார்கள். ஆணுக்கு பெயர், பெண்ணுக்கு பெயர். ஏன் பெயர் வைக்கவில்லை என்றால் என்ன? பெயர் வைத்தவுடன் தான் அவர்கள் வாழ்வு அவர்களை சார்கிறது. அவர்களின் உரிமை அவர்களை சார்கிறது. சம்பவங்கள் அவர்களை சார்கின்றன. அவர்கள் உணவு அவர்களை சார்கிறது. 4 பேர் இருக்கிறார்கள். மணி, இவனுக்கு கொடு இந்த இட்லிய. அந்த இட்லி அவனை சேர வேண்டும் என்றால் பெயர். இந்த பழத்தை பிரேமாவுக்கு கொடு, பழம் ஒருத்திக்கு சேர வேண்டும் என்றால் அவள் பெயர். சுகுணாவுக்கு இந்த ஐஸ்கிரீம் கொடு, அந்த பெயர் ஐஸ்கிரீம். இதோ லட்டு இந்த மோகனுக்கு கொடு என்று பெயர் சுட்டவுடனேதான் பொருள் உரிமையாகிறது. பெயர்தான் பட்டா, பெயர்தான் பத்திரம், பெயர்தான் சொத்து, பெயர்தான் நீ, பெயர்தான் ஆதார். அது இருந்தால்தான் நீ இந்தியாவில் நீ. பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா? மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி. மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்று பல்லவியின் பெயரை சொன்னது மொழி. அதற்கு அழகு செய்தது இசை, அதற்கு அபிநயம் செய்தது இசை, அதற்கு சுகம் கொடுத்தது இசை, மறுக்க முடியாது. ஆனால் அந்த பாட்டுக்கு பெயர் சூட்டியது மொழி. அந்த பாட்டை அழைக்க வைத்தது மொழி. ஒரு பாடலை ஹம் பண்ணி யாராவது இந்த பாட்டை பாடுன்னு சொல்லுவாங்களா? இந்த பாடலை இத பாடுங்க சொல்லுவாங்களா யாராவது? சின்ன சின்ன ஆசை என்று பாடுகள் சொல்லுவார்கள். எனவே பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி. அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும், இசைக்குரிய மரியாதையை மொழியும் பரஸ்பரம் வழங்குகிற போதுதான் கலை வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நண்பர்களே, இந்த படம் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்னொன்று, நிறைவாக ஒரு செய்தி. நம்முடைய கலையில் என்ன குறைபாடுகள் என்று கலை உலகம் கருதி முடிவெடுத்தால் ஒழிய கலை வெற்றி பெறுவது மக்கள் கையில் என்று நீங்கள் கருதி விடாதீர்கள். அது உங்கள் கையில். நல்ல பொருளாக இருந்தால் எத்தனை ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட, எத்தனை மண்ணுக்கடியில் கிடந்த பிறகும் கூட, எத்தனை காலங்கள் கடந்த பிறகும் கூட தங்கம் தங்கம்தான், வைரம் வைரம்தான். உயர்ந்த பொருள் உயர்ந்ததுதான். ஒரு 17 நூற்றாண்டுகள் திருக்குறளை தமிழ் சமூகத்தில் காண கிடைக்கவில்லை. 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு திருக்குறளை தமிழ் சமுதாயம் புழங்கவில்லை. பக்தி இயக்கம் வந்து விட்டது. தேவாரம் புழங்கியது, திருவாசகம் புழங்கியது, திரவிய பிரபந்தம் புழங்கியது, ஆழ்வார் பாடல் புழங்கியது, நாயன்மார் பாட்டு புழங்கியது, பதிகம் புழங்கியது, பாசுரம் புழங்கியது. திருக்குறள் புழங்கவே இல்லை. ஆனால் நல்ல பொருளாக இருந்தால் எந்த நூற்றாண்டிலும் அது தன் முகத்திரையை கிழித்துக் கொண்டு, ஒரு விதை தன் மேல் தோலை கிழித்துக் கொண்டு விருட்சமாவது போல் நல்ல பொருள் எத்தனை காலமாக இருந்தாலும் தன்னுடைய தடைகளை உடைத்துக் கொண்டு, திரைகளை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தே தீரும்.
19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் திருக்குறள் நான் தானடா தமிழின் முகவரி என்று வெளிவந்தது. உங்கள் கலை நல்ல கலையாக இருந்தால், உங்கள் கதை நல்ல கதையாக இருந்தால் நிச்சயமாய் உங்கள் புகழ் வெற்றி பெறும், உங்கள் கலை வெற்றி பெறும். உங்கள் கலையும் கதையும் வெற்றி பெற்றால் நீங்கள் பொருளாதார மேன்மை பெறுவீர்கள். படிக்காத பக்கங்கள் வெற்றி பெறும். படிக்காத மேதை வெற்றி பெற்றது, படிக்காதவன் வெற்றி பெற்றது. அந்த வரிசையில் படிக்காத பக்கங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்